நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை தியானிக்க இந்த லெந்து நாட்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், ஒரு மனிதனுடைய ரத்தத்தை குறித்து பார்க்கவே நம்ம 3 நாள் என்ன பண்ணோம்? பொறுமையாக நிதானமாக பார்த்தோம். அது உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 பாகம் 4. இது வரைக்கும் 3 பாகமாக பேசியிருக்கிறோம். இது 4வது பாகம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாகம் 4 ரோமன் லெட்டர் 2 என்ன அப்படின்னா, வேதாகமம் கூறும் ரத்தம். சொல்லுங்களேன், என்னது? வேதாகமம் கூறும் ரத்தம். ரத்தமே உயிர், உயிர்தான் ரத்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னன்னா, ரத்தமே உயிர், உயிர்தான் ரத்தம். இதை எது வலியுறுத்துகிறது அப்படின்னா, வேதாகமம் வலியுறுத்துகிறது. வேதாகமம் எதை வலியுறுத்துகிறது? ரத்தம்தான் உயிர், உயிர் தான்ப்பா ரத்தம்னு சொல்லி வேதாகமம் தெளிவாய் பேசுகிறது. ஆமென், அல்லேலூயா. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் 14வது வசனம் நம்ம வேகமாக வாசிப்போமா? லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் 14வது வசனம். மாம்சத்தின் உயிர், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, இரத்தத்தில் இருக்கிறது. நம்ம உயிர் எங்க இருக்குன்னு சொன்னா, இருதயத்தில் இருக்கு. இருதயம் நின்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம உயிர் எங்க இருக்குன்னு நினைக்கிறோம்? இருதயத்தில் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய உயிர் எங்கே இருக்குன்னா மூளையில் இருக்குது. நம்ம உயிர் எங்கே இருக்குது? மூளையில் இருக்குன்னு. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது காரியம் என்னன்னா, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாருங்க, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிடப்படுகிறது. இந்த ரத்தம் ஏன் பலி செலுத்தப்படுகிறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஆத்மாவுக்காக. அப்போ உங்கள் ரத்தம் பலியிடப்படுகிறதுனுடைய காரணம், சிந்தப்படுகிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, உங்கள் ஆத்மாவுக்காக. ஏன் ஆத்மாவுக்காக அப்படின்னா, நான் ஆவி ஆத்மா சரீரம் கன்வென்ஷன் நடத்தும் போது அதை பற்றி தெளிவாய் சொல்கிறேன். நம்ம செய்கிற எல்லா அல்சாட்டத்திற்கும் காரணம் எது தெரியுமா? இந்த ஆத்மா தான். நீங்கள் தெய்வீக தன்மை உடையவர்களாய் காணப்படுகிறீங்க பாருங்க. உங்களை பார்க்கும் போதே இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் இந்த ஆத்மா தான். நீங்கள் செய்கிற பாவம், அநியாயம், துரோகம், பகை, வஞ்சகம், இதுக்கு காரணமும் எது? இந்த ஆத்மா தான். நீங்கள் தேவனை நோக்கி வசனத்தின் அடிப்படையில், வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தி தேவனுக்கென்று ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அது தெய்வீக தன்மையை அந்த ஆத்மா அடையும். உங்களை பார்க்குறவங்கள இயேசுவை பார்க்குப்பாங்க. இல்லை, உங்களுடைய ஆத்மா சரியாக இல்லாமல் ஒழுங்கற்ற நிலையில் உலகத்தினுடைய அத்துணை காரியங்களும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஆத்மா அதற்கு நேராக தான் என்ன பண்ணும். அப்போ இங்கே ஒரு இரத்தப்பொழி சிந்தப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா தான். இப்போ மேட்டர் என்னன்னா, உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்காக கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது எது தெரியுமா? வேதம் சொல்கிறது ரத்தம் தான். புரிஞ்சிருந்தா நீங்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கலாம். அதனால தான் அடுத்தவனுடைய ரத்த சிந்துதலை விரும்பாதீங்க. அடுத்தவனுடைய ரத்த சிந்துதலுக்கு பாத்திரமானா நடக்காதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் என்ன
கொலை செய்யாதிருப்பாயாக நியாயப்பிரமாணத்தில் ஒரு கற்பனை வச்சாரு தெரியுமா? அது அப்படியே புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து அதை அப்படியே பிரதான கற்பனையாக ஒன்று மாற்றினார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதுக்குள்ளேயே இந்த நியாயப்பிரமாண கட்டளையாகிய கொலை செய்யாதிருப்பாயோகமும் அடங்கியிருக்கு. அடுத்தவனுடைய இரத்த பலிக்கு நம்ம பாத்திரவானா இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. சொல்கிறது புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். காயினும் இருந்தான், ஆபேலும் இருந்தான். பாருங்கள், வயல்வெளியில் பேசி கொண்டிருக்கிறானுங்க. காயின் என்ன பண்ணுறான்? ஆபேலை கொன்று போடுகிறான். இப்போ உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு தெரியுமா? இந்த ரத்தம் பேசிச்சான். என்ன பண்ணிச்சான்? உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்ன பண்ணுது? அந்த 14வது வசனத்தில் பார்க்க முடியும். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிரா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சகல மாம்சத்திற்கும் ரத்தம் உயிரா இருக்குதுன்னா எல்லா படைப்பிற்கும், ஜீவனுள்ள எல்லா உயிருள்ள எல்லா படைப்பிற்கும் இந்த ரத்தம் என்னவா இருக்குதான்? உயிரா இருக்கிறது. உயிரா இருக்கிறது. மனுஷனுக்கு மட்டும் கிடையாது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ரத்தம் எதுக்கு ஈக்குவல்னா, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க பாருங்கள், ஜீவனோடு இருக்கிறீங்க பாருங்கள், அதற்கு சமானம். ஏன்னா உங்கள் உயிர் எதில் இருக்குது? எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்குது. ஆமென். வேதம் கூறும் ரத்தம் முதலாவது காரியம். ரத்தமே உயிர், உயிர்தான் ரத்தம். வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு இந்த நாங்கள் திருச்சியில் பொன்மலைன்ற பகுதியில் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்தோம். அங்கே ஒரு பொன்மலை சந்தைன்னு ஒன்று இருக்குது. சாயந்தரம் ஆனால் அந்த சூப்பு, சுண்டல் இதெல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த கறியெல்லாம் விற்பாங்க. அதில் ரத்த பொரியல்னு ஒன்று விற்பாங்க. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில் அதை விரும்பி என்ன பண்ணுவோம்? ரத்த பொரியல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரத்த பொரியல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இது பழைய பாட்டின் முறைமையின் பிரகாரம் மட்டும் இல்லை, அதனால சில ஹெல்த் இஷ்யூஸும் மெடிக்கல் ரிலேட்டடாகவும் சொல்கிறாங்க. புரிஞ்சா? நான் சொல்கிறது புரியுதா? ஓகே, ஃபைன். பாருங்கள், அதை வாசிங்க. எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதோடைய ரத்தம் தானே. அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். ஓகே, புரியுதா? அப்போ எதற்காக அதை சாப்பிட வேணான்னு பைபிளில் சொல்கிறாங்க அப்படின்னா, வேதம் கூறும் அந்த ரத்தம் என்ன அப்படின்னா, அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குப்பா, அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்குப்பா, அதை புசிக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்க, பாவத்திற்கு தண்டனையாக பாவியின் உயிரை போக்குவது பழைய ஏற்பாட்டோடைய நியமம். ஏதாவது ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அதுக்கு அந்த பாவத்துக்காக அந்த மனுஷனுடைய உயிரை போக்குவது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். யாராவது விபச்சாரம் பண்ணால் கல்லெறிஞ்சி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கலைன்னா என்ன பண்ணணும்? தண்டனை. உண்மைதானே? விபச்சாரம் பண்ணால் தண்டனை. நான் சொல்கிறது புரிஞ்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், பாவத்திற்கு தண்டனையாக பாவியினுடைய எந்த பாவத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய உயிரை எடுக்கணும், நீக்கணும். அதுதான் என்னது? நியாயப்பிரமாணத்தின் நியமம். இதற்கு பதிலாக உயிரோடு இருக்கும் மிருகங்கள், பறவைகள் இதுவனுடைய இரத்தத்தை பலியாக செலுத்த வேண்டும் என்று தேவன் அதை அனுமதித்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அந்த மனுஷனுடைய பாவம் தான் என்ன பண்ணணும்? பாவத்து நிமித்தம் அவனை தான் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். அவன்தான் பலியாகணும். ஆனால் தேவன் மனுஷன் மீது உள்ள அன்பினாலே, மனுஷன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமும் உண்டாக்கப்பட்டபடியினாலே
இப்போது தேவன் இன்னொரு வாய்ப்பை மனுஷனுக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக மிருக ஜீவன்கள், பறவைகள் இதனுடைய இரத்தத்தை, மனுஷனுடைய இரத்தத்துக்கு பதில் இதனுடைய இரத்தத்தை செலுத்தும்படி தேவன் என்ன பண்ணுறாரு? அனுமதிக்கிறார். மனுஷன் செஞ்ச பாவத்துக்காக மனுஷனுடைய இரத்தத்தையே சிந்தப்படுகிற காலங்களில் தேவன் என்ன பண்ணுறாரு? மிருக ஜீவன்களையோ பறவைகளையோ என்ன பண்ணணும்? அதற்கு அந்த பாவத்திற்காக பலி செலுத்த பாருங்க அனுமதிக்கிறார். பலிபீடத்தில் செலுத்தப்படும் இரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்யும். பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் பலிபீடம் செய்யப்பட்டு அந்த பலிபீடத்தின் மேலே சிந்தப்படுகிற ரத்தம் தான் என்ன பண்ணும்? பாவத்தை நிவர்த்தி செய்யும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிபீடத்தில் செலுத்தப்பட்ட பலிகளின் ரத்தம் என்ன பண்ணுமா? பாவத்தை மூடும். என்னதான்? அந்த பலிபீடத்தின் மேலே சிந்தப்படுகிற ரத்தம் இருக்குது பாருங்க, ஒரு மனுஷனுடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு பறவையோ மிருகங்களையோ பலி செலுத்தினாருங்க பாருங்க. இந்த ரத்தம் பாவங்களை என்ன பண்ணுமா? மூடியது அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், நீங்கள் சங்கீதம் 32:1 எடுத்து பார்க்க முடியும். சங்கீதம் 32:1 எடுத்து வாசிச்சு பாருங்கள். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் மனிதனுடைய ரத்தமா இல்லாம பறவைகளுடைய ரத்தம், மிருக ஜீவன்களுடைய ரத்தம் என்ன பண்ணப்பட்டது? பலிபீடத்தில் சிந்தப்பட்டது. அதன் நிமித்தம் அவர்களுடைய பாவம் என்ன பண்ணப்படுமா? ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக அந்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படாமல் அதற்காக மிருகங்களோ பறவைகளோ அவைகளுடைய ரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்பட்டபடினாலே மனிதனுடைய பாவம் மூடப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் என்னது? ஆனால் இப்போ வாசிப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம். வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கவனிங்க, முன்னாடி இங்கே ஆடையோ மாடையோ மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி பலிபீடத்தில் கொடுக்கும் பொழுது அந்த பாவம் என்ன பண்ணப்படுது? மூடப்படுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மூடி கிடையாது. புரிஞ்சிச்சா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு? நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிறதுனா கழுவுகிறதுன்னு அர்த்தம். ஆமென். சரி, அப்படியே 9வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், அதாவது இவ்வளவு காலம் நீங்க பண்ண எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் செய்த பாவத்திற்காக சிந்தப்படுகிற பறவைகளின் மிருகங்களின் ரத்தம் அந்த பாவத்தை மூடியது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவம் நீக்கி கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. வேதம் கூறும் ரத்தம், கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கழுவுறது, இது மூடி வைக்கிறது கிடையாதுங்க.
அதான் பழைய ஏற்பாட்டினுடைய இரத்தத்துக்கும் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரு மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டாம் என்பதற்காக தேவன் மிருக ஜீவன்களின் இரத்தத்தை அனுமதித்தார். அந்த இரத்தம் பாவங்களை மூடியது. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தம் அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, சிலுவையின் மரணத்தை நாம் விசுவாசிச்சா போதும். நான் விசுவாசிச்சேன்னா அந்த இரத்தம் என் பாவங்களை சுத்திகரிக்கும், என் பாவங்களை நீக்கும், மூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஒரு மனிதனின் ரத்தம் அதன் உயிரின் அடையாளம். உண்மையா இல்லையா? ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் எதுக்கு அடையாளம்? அந்த உயிரினுடைய அடையாளம். ஒரு மிருகமாகவே இருக்கட்டும், அந்த மிருகத்தினுடைய ரத்தம் எதற்கு அடையாளம்? அந்த மிருகத்தினுடைய அடையாளம். ஒரு மிருகத்தின் ரத்தம் ஒரு மனிதனின் பாவத்துக்காக சிந்தப்படுவது ஒரு உயிர் கிரயமாக தான் காணப்படுது. அந்த மனித உயிருக்காக இந்த மிருகத்தின் உயிர் விலைக்கிரயமாக கொடுக்கப்படுவது. அதுதானே? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். பாருங்க, மனிதனின் பாவத்திற்காக அந்த மனிதனின் உயிர் கொடுக்கப்பட வேண்டியது இல்லை. பிடிச்சிருந்தா நீங்கள் நல்லா உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை. இப்போ நான் ஒரு சுதந்திரவாளியாகவோ, ஒரு குற்றமற்றவனாகவோ, ஒரு பாவம் இல்லாதவனாகவோ, இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு நீதிமானாகவோ மாற்றப்பட்டிருக்கிறேன், இல்லை நான் ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவினுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருக்கு. உங்களை குறித்து, என்னை குறித்து மேன்மை பாராட்டி கொள்ள ஒன்றும் இல்லை. அடுத்தவனை பாவியின் முத்திரை கொடுத்துறதுக்கு நம்மளிடத்துல ஒன்றும் இல்லை. ஆமென். ஏன்னா நானும் பாவி தான், நீங்களும் பாவி தான், பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நீங்கள் நீதிமான்களாக இருக்கையில் அல்ல. அப்போ நம்ம நீதிமான் ஆயிட்டோன்றதுக்காக மற்ற எல்லா பயிலையுமே எப்படி பார்ப்போம்? நம்ம பார்வை எப்படி இருக்கும்? பாவியாகவே பார்க்குறது, அயோக்கியனாகவே பார்க்குறது. அந்த பார்வையை மாற்றுங்க. ஆமென். நம்மளே அதுக்கு தகுதி இல்லாதவனாக இருந்தபோது நம்ம தகுதியினால் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தலை, அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை தகுதி உடையவனாய் மாற்றிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவனுடைய பாவ நிவர்த்திக்காக இன்னொரு உயிர் பலியிடப்படுதல் என்பது தான், அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தான் பழைய ஏற்பாடு. ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக இன்னொரு உயிர் என்ன பண்ணப்படணும்? இன்னொரு ரத்தம் சிந்தப்படணும். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய தத்துவம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ், இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வந்துட்டோம்னா, இந்த நியூ கவர்னன்ட் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஆமென். இதுதான் புதிய ஏற்பாடு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இந்த புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை முக்கியப்படுத்துவது, உங்களுக்கு புரிந்து கொள்ள உதவுவது தான் இந்த புதிய உடன்படிக்கை. நம்ம புதிய உடன்படிக்கைக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதை, பழைய ஏற்பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நிறையா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? பாவத்துக்காக பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை இன்னையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஆணையும் என்ன எதையாவது ஒன்று என்ன பண்ணுறாங்க? பலி செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் அநேக மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துவை அறியாதவர்கள் போய் பலி செய்து கொண்டிருக்கிறாங்க. கன்று குட்டிகளை, காளைகளை, இன்னும் சொல்லப்போனால் நரபலிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக? யாகம் வளர்க்குற, அதை வளர்க்குற, இதை வளர்க்குற, நரபலின்னு சொல்லிட்டு குழந்தைகளெல்லாம் பலி செலுத்துகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லையா? மீடியாக்களை பார்க்குறோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பலியுமே தேவையில்லை.
கிறிஸ்து ஒருவரே நமக்காக பலியானவர். ஆமென். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், எனக்காக கிறிஸ்து மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசிச்சா போதுங்க. நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிற ரத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்க, ரத்தமே உயிர், உயிர் தான் ரத்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ரெண்டாவது பாயிண்ட் பி,